நான் சுட்டி சுண்டலி என்ற சிறார் சிறுகதை நூலில் இருந்த சுட்டி சுண்டலி என்ற இந்த குட்டி கதையை சொல்ல போகிறேன். ஒரு சுண்டலி, அந்த சுண்டலி படுக்கையிலிருந்து எந்திரிச்சு அந்த ஒரு பெரிய பொந்து, அந்த பொந்துல இருந்து வெளியே வந்துச்சு. எட்டி எட்டி பார்த்துச்சு. பூனை சத்தம் இல்லையே, எங்கேயோ சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சு. சரி நம்ம போகலாம், ஆனா பூனை சத்தம் வந்தால் என்ன செய்வது, சரி பார்த்துக்கலாம் என்று சொன்னது. கொஞ்ச தூரம் போனது. பூனை சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தது. வேகமாக ஓடியது. பூனை துரத்தி வந்தது. ஒரு அலமாரிக்கு பின்னால் போய் ஒளிந்தது. பூனை நீ எப்படியோ வெளியே தான் வந்து ஆகணும் என்று சொன்னது. ஆமா, நான் வெளியே தான் வந்து ஆகணும், ஆனால் நான் உன்னை ஏமாற்றி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு எலி. எலி சொன்னதெல்லாம் கேட்டு நல்லா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சு. அதனால தூங்குறது போல் நடித்து அங்கேயே அரை கண்ணை மூடி முழு கண்ணை மூடிச்சு. சரி ஹாலில் போய் படுத்து இருந்துச்சு. அப்புறம் எலி யோசிச்சு படுத்திருக்கா ஆக்ஷன் போடுதா அப்படின்னு யோசிச்சு. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சது. அதுக்கு முன்னாடி எதையாச்சும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது எலி. சரி அங்க ஒரு பந்து இருக்கு, தள்ளி விடுவோம் அப்படின்னு யோசிச்சது. சரின்னா அந்த பந்தை தள்ளி விட்டுச்சான். வேகமாக ஊத்தி விட்டு அந்த பந்து சத்தம் கேட்டதும் பூனை எந்திரிச்சது. அதே துரத்தி ஓடினதும் பாதி தூரம் போய் எலி தப்பிச்சிடுச்சு. கொள்ளை பக்கமா போய் புல்லுக்கு இடுக்குல போய் ஒளிஞ்சிடுச்சு. பூனை ஏமாந்து பந்தை துரத்திக்கிட்டே போச்சு. அப்படியே பூனை ஏமாந்து கதையை சொல்லி 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 சொல்லி